வருகின்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்குற ராசி கடகராசி. கடகராசி அப்படிங்கிறது ஒரு தைரியமான ராசி, ரொம்ப நம்பிக்கையான ராசி. ஏன்னா மனோகாரகன் அங்கே ஆளக்கூடிய ராசி என்பதனால ரொம்ப தைரியமாக ஒவ்வொரு விஷயத்தில் இறங்குவாங்க. திடமான மனநிலை உடையவங்களாக இந்த கடகராசி என்பவர்கள் இருப்பாங்க. ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க. எல்லா விஷயத்திலையுமே கொஞ்சம் கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இயல்பாகவே இருக்கும். கல்வியில் கூட நல்ல ஒரு மேன்மை. குறிப்பாக பார்த்திங்கன்னா அந்த அரசியல் துறையில் இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா அந்த கடகராசி என்பவர்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா ஆளுமை திறன் அதிகமுள்ள ஒரு ராசியும் இந்த கடகராசி அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் குறிப்பாக இந்த மாசி மாதத்தில் என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்க போகிறாங்க, இந்த மாசி மாத அமாவாசையில் என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்க போகிறாங்க, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போது, இந்த மாதத்தில் இவங்க என்ன செஞ்சால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் கடகராசி என்பராக இருந்தால் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும், உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். ஒவ்வொரு திதிக்குமே ஒரு குறிப்பிட்ட குறைபாடுகளை நீக்கக்கூடிய ஒரு பவர் இருக்குது. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த மாசி மாதத்துக்குன்னு ஒரு தனி பவர் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா மாசி மாத அமாவாசை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான அமாவாசை அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த மாதத்தில் சிவராத்திரி வருது இல்லையா, அதனால் இந்த மாதத்துக்குன்னு ஒரு தனி பவர் இருக்குது. இந்த அமாவாசைக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்குது. இந்த மாசி மாத அமாவாசை அப்படிங்கிறது சிவராத்திரியோடு சேர்ந்து வரும்போது இதுக்குன்னு ஒரு சிறப்பு பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதத்தில் நீங்கள் திதி கொடுக்கும்போது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொரு திதிக்குமே ஒரு குறிப்பிட்ட குறைபாட்டை நீக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குது. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த அமாவாசை, இந்த மாசி மாத அமாவாசை, மாசி மாத பௌர்ணமிக்குன்னு ஒரு தனி வந்து சிறப்பு இருக்குது. ஏன்னா அப்படி ஒரு தனி சிறப்பு இந்த மாசி மாத அமாவாசைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அன்றைய நாள் அன்றைக்கு முந்தைய நாள் வந்து சதுர்த்தத திதி வந்து வர்றதுனால, அமாவாசைக்கு முந்தைய நாள் இந்த சதுர்த்தசி திதி வர்றதுனால பாவங்களையும் தோஷங்களையும் நீக்கக்கூடிய ஒரு வல்லமை பெற்ற ஒரு அமாவாசை. அதனால தான் சொல்கிறாங்க, மனிதர்களின் கர்ம தோஷங்கள் நீக்கக்கூடிய ஒரு அமாவாசை இந்த மாசி மாத அமாவாசை. ஏன்னா இந்த மாசி மாத அமாவாசையிலுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சிவராத்திரி வருது. அதுவும் வந்து சதுர்த்தசி திதியில் வர்றதுனால நல்ல மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். அதனால தான் இந்த அமாவாசையை மறந்துடாமல் ஒவ்வொரு ஜாதகருமே கர்ம பலனுக்கேற்ப நிறைய கர்மாக்கள் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கு இல்லையா, அந்த கர்ம பலன்கள் கொஞ்சம் குறையணும் அப்படின்னா திதி கொடுங்க. இந்த மாசி மாதத்தில் திதி கொடுங்க. முன்னோர்களுக்கு திதி கொடுக்காம இருந்தீங்கன்னா கடகராசி என்பவர்கள் வந்து திதி கொடுக்க மறந்துடாதீங்க. இந்த மாசி மாதத்தில் அதெல்லாம் கொடுங்க. உங்களுடைய கர்ம வினைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஏன்னா சனி கிரகம் ஆளக்கூடிய இந்த மாசி மாதத்தில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் திதி கொடுக்கறது மூலிமா இந்த சனி பகவானுடைய உதவியும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகளும் கொஞ்சம் குறையும் அப்படின்னே சொல்லலாம். சிவராத்திரி விரதம் இருந்து சிவபெருமானை வழிபடுறதும் நல்ல ஒரு பலனை அந்த கடகராசி என்பவர்களுக்கு கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். சனி ராகுவால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறையணும், அவங்களால ஏற்படக்கூடிய அந்த தீமைகள் குறையணும் அப்படின்னா அந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு விரதம் இருந்து அந்த சிவபெருமானை வழிபடுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். அந்த சொர்க்கலோகத்திலே உங்களுக்கு ஒரு பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதுதான் அந்த சிவராத்திரியோட மகிமையே. அதுதான் சொர்க்கலோகம் போகணும், நல்ல ஒரு பாக்கியம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நிறைய பேர் வந்து மன அமைதிக்காக அந்த சிவராத்திரி விரதம் இருந்து அந்த சிவபெருமானை பூஜிக்கிறாங்க. நீங்களும் முடிந்தால் இந்த கடகராசி என்பவர்களும் இதை செஞ்சு பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலேயும் நல்ல ஒரு செல்வம் வரணும், நல்ல ஒரு வெற்றி வரணும், மன நிம்மதி வரணும், ஆரோக்கியம் மேம்படணும், சனி ராகுவால் ஏற்படக்கூடிய அந்த கர்ம வினை குறையணும் அப்படின்னா சிவபெருமானை வழிபடுங்க. அதே மாதிரி முன்னோர்களுக்கும் தர்ப்பணம் கொடுக்க மறந்துடாதீங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு வெற்றியாகவும் நல்ல ஒரு மேன்மையும் பெறணும் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை மட்டும் இந்த கடகராசி என்பவர்களும் சரி மற்ற எல்லாருமே இதை செய்யலாம். பொதுவாக கடகராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் செய்யுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். மகா சிவராத்திரி அன்னைக்கு அந்த சிவபெருமானை வழிபட மறந்துடாதீங்க. சரி, வாங்க நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு இந்த மாசி மாத பலன்கள் எப்படி இருக்குது, என்னென்ன மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாசி மாத கிரகநிலை வைத்து பார்க்கும்போது நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு மகிழ்ச்சியான நல்ல நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். சுபகாரியெல்லாம் தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னு நினச்சவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சுபகாரியத்திற்கு ஏற்ற மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். நல்ல மாற்றம், நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம்
அப்படின்னே சொல்லலாம். தனவரவு ரொம்ப சிறப்பாக இருக்க போது வாக்கு சாதத்தியம் படைத்தவங்களாக நீங்கள் வள வர போகிறீங்க. குடும்பத்துக்குள்ளே கூட நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் இந்த காலகட்டத்தில் இந்த கடகராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம். ஏன்னா குடும்பஸ்தானாதிபதி சூரியன் தன்னுடைய வீட்டில் தானே பார்க்கறதுனால புதிய நம்பிக்கையை பிறக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் இந்த கடகராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆத்ம பலம் அதிகமாக இருக்குது. தடைப்பட்ட காரியங்கள்லாம் டக்கு டக்குன்னு நடக்கும். துரிதமாக நடைபெறக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக அந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். அதே மாதிரி எந்த பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணால் அது சரியாகும் அப்படிங்கிறத இந்த காலகட்டத்தில் அறிந்து அதற்கேற்ப மனப்பக்குவமாக செயல்படுவீங்க. அதனால் நல்ல ஒரு மனப்பக்குவம் உள்ள ஒரு மாதமாகவும் இந்த மாசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கடந்த காலத்தில் எதெல்லாம் நிறைவேறாமல் தள்ளி போச்சோ அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். எதிரிகளுடைய தொல்லை கொஞ்சம் குறையும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றா நிறைவேற ஆரம்பிக்கும். கடன் பிரச்சனையும் கொஞ்சம் குறையும். உடன் பிறந்தவங்களால் ஒரு சில பிரச்சனைகள் இருந்ததுலேயே அந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் சரியாகும். கொஞ்சம் ஒரு சிலரை அனுசரித்து போனீங்க அப்படின்னா வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் உற்சாகத்தையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். புதுசாக ஒரு சொத்து வாங்க போகிறீங்க இந்த கடகராசி என்பர்கள் அப்படின்னா அதில் ஏதாவது வில்லங்க இருக்கா, பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத சரி பார்த்துட்டு வாங்கிறது நல்லது. வண்டி வாகனம் வாங்கும்போதும் அதே மாதிரி சரி பார்த்துட்டு வாங்க. தந்தை வழி உறவுகளால் ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயம் இந்த காலகட்டத்தில் ஒன்று நடக்க போகுது இந்த கடகராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த கடகராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் ஊர் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த காலகட்டத்தில் வர போகிறீங்க. ஒரு சிலருக்கு வேலையில் மாற்றமோ அல்லது வீடு மாற்றமோ பள்ளியில் ஏதாவது மாற்றமோ அவங்களுடைய வயதுக்கு ஏற்றார் போல் இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன மாற்றங்கள் இந்த கடகராசி என்பர்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். திருமண வயதில் இருக்கக்கூடியவங்க இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய நீண்ட நாள் ஆசையெல்லாம் அந்த காலகட்டத்தில் நிறைவேறும். ரொம்ப நாளாக உங்களுக்கு ஒரு ஆசை, சொந்தமாக ஒரு அசையா சொத்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. அந்த ஆசை இந்த காலகட்டத்தில் கைகூடி வரப்போகுது. வாழ்க்கை துணையோட பூர்வீக சொத்து ரொம்ப நாளாக கைக்கு கிடைக்காம முயற்சித்து கூட அது கை கிடைக்காம இருந்திருக்கும். இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சிலர் திருமணமாகி ரொம்ப நாளாக குழந்தை பேர் இல்லாத இருந்தீங்க இல்லையா, அவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அயல்நாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அந்த கடகராசி என்பர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். வெளியூர் வெளிநாட்டில் இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் சொந்த ஊருக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் அமையும் அப்படின்னே சொல்லலாம். தேவையான கடன் உதவியும் கிடைக்கும். அதே மாதிரி கடன் ஏற்கனவே வாங்கிட்டு அதை கட்ட முடியலையே அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்க இந்த காலகட்டத்தில் அந்த கடனெல்லாம் கட்டக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு அமையும். பெற்றோர்கள் பெரியவங்களுடைய கருத்தை கேட்டு இந்த காலகட்டத்தில் நடப்பீங்க. அது அவங்க மத்தியிலையும் சரி நீங்கள் ஒரு பாராட்டுக்குரிய நபராக வர போகிறீங்க. பிள்ளைங்க உங்களுடைய பேச்சு கேட்டு நடப்பாங்க. அது உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். ஒரு சிலருக்கு ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகள் இருந்தது இல்லையா, அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் சரியாகும். ஒரு சிலருக்குலாம் உயர்கல்வி தொடர முடியாத ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும். அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் உயர்கல்வி தொடரக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு அமையும். சுமாராக படித்தவங்க கூட இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது. பிள்ளைங்க உங்களுடைய பேச்சு கேட்டு நடப்பாங்க. அது உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். உங்களுடைய கடந்த காலத்தில் எதெல்லாம் நிறைவேறாமல் இருந்துச்சோ அதெல்லாம் அந்த காலகட்டத்தில் நிறைவேறக்கூடிய யோகம் இருக்குது. முன்னோர்களுடைய ஆசி பரிபூரணமாக கிடைக்கும். புண்ணிய தலங்களுக்கெல்லாம் சென்று வரக்கூடிய யோகம் இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த மாசி மாதத்தில் அமையும். பங்குச்சந்தையில் கூட ஒரு சிலர்லாம் முதலீடு போட்டிருப்பீங்க, அது போதுமான லாபத்தை கொடுக்காம இருந்திருக்கும். இந்த காலகட்டத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். திருமண வயதில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு காதல் மலரக்கூடிய யோகம் இருக்குது. காதல்லாம் முயற்சி பண்ணி அப்படின்னா வெற்றியாகக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். யாத்திரைகளுக்கெல்லாம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சில கடகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். ரொம்ப நாளாக நான் இந்த ஆன்மீக தளத்துக்கு போகணும் அப்படின்னு நினச்சேன், ஆனால் வாய்ப்புகள் எனக்கு அமையலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதற்கான வாய்ப்புகள் அமையும். வருகின்ற நாட்களில் சூரிய சந்திர கிரகணம் ஏற்படுறதுனால 2-8ஆம் இடத்துல ஏற்படுறதுனால ஒரு சில கிரகண மாற்றத்தினால சின்ன சின்ன பிரச்சனைகள் கொஞ்சம் வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யாரையும் அதிகமாக நம்ப வேண்டாம். உங்களுடைய ஆள் மனது என்ன சொல்லுதோ அதை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் செயல்படுங்க. மற்றவங்களை நம்பி ஏதாவது ஒரு பிரச்சனையில் இறங்குனீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சோதனையாக முடியக்கூடிய சூழ்நிலை இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்குது. அதனால் எல்லாத்தையும் கடந்து போவோம் அப்படிங்கிற மாதிரி இந்த காலகட்டத்தில் உங்களுடைய எண்ணங்களை மாற்றிக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம். இப்படி எல்லாத்தையும் கடந்து போகிற மாதிரி ஒரு மனநிலை இருந்தது அப்படின்னா உங்களுடைய எண்ணங்கள் இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். புதிய சொத்து வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. குடும்பத்தில் இந்த பிரச்சனைக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். உங்களுடைய நீண்ட நாள் ஆசையும் இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். உங்களுடைய சேமிப்பு உயரக்கூடிய நாட்கள் அமைந்திருக்கு. தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு. அதனால் மனதுக்கு ஒரு புதிய தெம்பு தைரியம் இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய நாட்கள் அமைந்திருக்கு. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். உங்களுடைய பேச்சின் மூலிமா மற்றவங்களை கவருவீங்க. மார்க்கெட்டிங்கில் கூட நீங்கள்
ஒரு சிலர்லாம் இந்த காலகட்டத்தில் இறங்குனீங்க அப்படின்னா நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. தொழிலில் இருக்கிறவங்க, அரசியலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு யோகமான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக அமைந்திருக்கு. உங்களுடைய தசாபுத்தி மட்டும் நல்லா இருந்தது அப்படின்னா புதிய தொழில் தொடங்குனீங்கன்னா நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். பழைய கூட்டாளிகள் உங்களை விட்டு விலகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் அணுகிறது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம். இனிமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மாசி மாதம் மகா சிவராத்திரி அன்னைக்கு விரதம் இருந்து அந்த சிவபெருமானை வழிபடுங்க. விரயங்கள் குறையும், வைத்திய செலவு குறையும், எடுக்கிற காரியத்தில் தடைகள்